கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில மாதம் 22/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி. இந்த அஷ்டமி திதியில் விவசாயம் சம்பந்தமான தானியங்களை சேமிப்பதற்கும் மேலும் விவசாய கருவிகளை சீரமைப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று கோபத்தினால் செய்யும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதாகவே கருதப்படுகிறது. ஆகவே இந்த அஷ்டம திதியில் கோபத்தினால் செய்யும் காரியங்கள் நன்மை இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும். தீமையான காரியங்கள் இருந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் இன்று நண்பர்களுக்குள் பேதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். முடிந்த அளவு நண்பர்களிடம் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் பழகுவது அவசியமாகிறது இந்த அஷ்டமி திதியில். மேலும் நவரத்தினங்கள் ஆபரணங்கள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். இந்த மூலம் நட்சத்திரத்தில் நாமகரணம் செய்வதற்கும் விவாகம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் மேற்கொள்வதற்கும் சீமந்தம் உபநயனம் கர்ண பூசணம் ஆகிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த விதை விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் ஏதாவது தீராத கடன் இருந்தால் கண்டிப்பாக இந்த கடனை அடைப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த மூலம் நட்சத்திரத்தில். இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். சந்திர பகவான் இந்த ராசியிலிருந்து ஜென்ம ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைத்த காரியங்கள் செய்வதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரங்கள் காலை 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை, மாலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சம்பந்தமான தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும் விவசாயம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களை சரி செய்வதற்கும் அமைகிறது. மேலும் இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் மாலை 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய குளிகை காலம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை, இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை. இன்று ஏதாவது ஒரு ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கும் யாத்திரை செல்வதற்கும் மேலும் ஆயுதங்களை ஏதாவது ஆயுத பயிற்சி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. விவசாயம் சம்பந்தமான அனைத்து தொழில்களும் செய்வதற்கும் இந்த சுபகோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் தொழில் சார்ந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் கேது பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்ப்பதாலும் இன்று ஏதாவது ஒரு கோயில்களுக்கு ஒரு திருப்பணிகளுக்கு சிறு தான தர்மங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். அதை சார்ந்து சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வந்தாலும் இன்று தொழில் துறையில் சிறு விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த மேசராசி நேயர்களுக்கு. மேசராசி நேயர்களை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். அதே சமயம் சிறு சுப விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும்.
மேலும் தொழில் சார்ந்து ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். கேட்ட இடத்துல ஏதாவது அமௌண்ட் கேட்ட இடத்துல கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்வீர்களால் இந்த ஜென்மதாரையில் சிறு சிறு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் பிற்காலத்தில் அதை சார்ந்து சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசினீங்கன்னா அதே பாதகமான பலன்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் அனைத்து காரியங்களையும் செய்வதற்கு உகந்த தாரையாக இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு ஏற்ற நாளாக இன்று அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் பாதையில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று சாதகமான பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. சிலருக்கு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் இன்று குடும்பத்துடன் ஏதாவது இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதாலும் பரம மைத்திரத்தாரை நடைபெறுவதாலும் கொஞ்சம் இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று அத்தியாவசிய வேலைகளில் செய்வதிலே கூட சிறு தடுமாற்றங்களும் தடை தாமதங்களும் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் காலகட்டங்களில். மேலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதிலும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று யாருக்காவது முடிந்த அளவு யாத்திரைக்காரர்களுக்கு சிறு உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு இந்த ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை இருப்பதால் முடிந்தளவு சிறு உதவி கேட்ட இடத்துல சிறு உதவி நீங்கள் செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையாக அமையும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் குழந்தைகள் மூலம் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது கோயில் குளங்களுக்கு சிறு நன்கொடை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் தொழில் சார்ந்து முக்கிய முடிவுகள் எடுப்பதில் ஒரு தாமதமான பலன்கள் இருந்தாலும் அது முடிவில் வெற்றி தரும் காரியமாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை வரவுக்கும் செலவுக்கும் சரியானபடி இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரை நடப்பதாலும் மேலும் சந்திராஷ்டமம் நடப்பதாலும் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. இந்த வாய் பேசுவதன் மூலமாகவே சிறு சிறு உபதைகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீங்கள் பேசும் பேச்சுக்களை சிலர் தவறாக புரிந்து கொண்டு சில தேவையில்லாத வீண் செலவுகளும் வீண் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. கூடா நட்பை முற்றிலுமாக தவிர்ப்பதும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று பயணங்கள் திடீர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் பயணங்கள் மேற்கொள்வதும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தில் ஏதாவது வயது முதிர்ந்தவர்களும் கருவுற்ற பெண்களும் இருந்தார்களானால் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வதை தாரையில்.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதக தாரை. இந்த சாதக தாரையில் மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களும் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று அமையும். சாதக தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். சாதக தாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். திருமணம் போன்ற நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்து சில உதவித்தொகை கிடைக்க வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று விண்ணப்பித்தீர்களானால் அந்த உதவித்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் நீண்ட நாட்களாக அரசு ஒப்பந்தங்களில் வேலை பார்த்து நிலுவையில் இருக்கும் அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் அரசு சார்ந்து ஏதாவது டிரான்ஸ்பருக்கு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் மேலும் குலதெய்வம் சார்ந்து சில பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை அனைத்திலும் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. கூட்டு தொழில் நீண்ட நாட்காக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கும் கேது பகவான் அதனுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த மிதுனராசி நேயர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யேக தாரை. இந்த பிரத்யேக தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சில வீண் அலைச்சல்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இந்த வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகளும் அதை சார்ந்து சில உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களிடம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் பேசுவதை டிஸ்கஸ் பண்ணுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில கலத்தர விரோதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். உடல் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவர் அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்தால் அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்றைக்கு ஏதாவது உணவு கட்டுப்பாடுகள் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அக்கறை காட்டுவதாகவே இன்று தோன்றுகிறது. மேலும் சில முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று உங்களுக்கு சிறு உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேம தாரையில். கடகராசி நேயர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியிலிருந்து 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் கேது பகவான் சென்றிருப்பதாலும் தொழில் சார்ந்து சில முயற்சிகள் எடுப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழில் சார்ந்து சிறு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் முயற்சி செய்தால் மட்டுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் தந்தையாரின் மூலம் சிறு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். உங்களுடைய அதாவது தந்தை வழி வந்தவர்கள் மூலம் சிறு விரய செலவுகள் இருப்பதற்கான பங்காளிகள் மூலம் சிறு விரய செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்த அளவு பயணங்களை மேற்கொள்வது
தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில உடல் உபதிகளும் சில விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த விபத்து தாரையில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் அப்படி பயணங்கள் அத்தியாவசியமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்த அளவு பாதுகாப்பான பயணங்களையும் இரவு நேர பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது விவசாயிகள் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் பயன்படுத்துவது அவசியமாகிறது. இந்த விவசாய கருவிகள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் சிலருக்கு சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி இருக்கும் வீரர்களும் கொஞ்சம் பாதுகாப்புடன் பயிற்சி எடுப்பதும் அவசியமாகிறது. ஜிம்முல எக்ஸசைஸ் பண்றவங்க கூட கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த விபத்து தாரையில் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் சம்பாதியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக தொழில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழில் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. ஏதாவது நண்பர்களிடம் ஏதாவது உதவி எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கேட்ட இடத்தில் தன லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். வெளியூர் வெளிநாடு சார்ந்து பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இந்த சம்பத்து தாரை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருப்பதால் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரை. இந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையில் சுப விரய செலவுகள் வருவதற்கான நகை புடவைகள் வாங்க வேண்டிய சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சம்பத்து தாரையில் சம்பாதியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதாலும் குழந்தைகள் மூலம் சிறு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்று குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து சுப விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் தொழிலில் நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்து சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்களும் சிறு தாமதங்களும் சிறு தடுமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அத்தியாவசிய வேலைகள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆடம்பரமான வேலைகள் செய்தீர்களால் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இன்று தவிர்ப்பதும் அவசியமாகிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மதாரையில். மேலும் வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு ஜென்ம நட்சத்திரத்தில் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் சிறு உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவி கிடைப்பதிலும் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்கான முயற்சி செய்வதற்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நடைபெறுவதற்கான ஒரு தேதி குறிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு சந்ததி விருத்தி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வீட்டில் ஏதாவது மராமத்து வேலைகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமைகிறது. பண்ணை தொழிலில் நீண்ட நாட்களாக கால்நடை தொழில்களில் ஏதாவது மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் லீகலா ப்ரொசீஜரா ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கொடுத்த கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாக இருக்கிறது. வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும், மேலும் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரிப்பதாலும், கேது பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய மீன ராசியை பார்ப்பதாலும், இன்று திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் அமைகிறது. தாயாரின் மூலம் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். நீண்ட நாட்களாக மனைவிக்கும் தாயாருக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாகவே கருதப்படுகிறது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திரத்தாரை. இந்த மைத்திரத்தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இயற்கையாகவே வாழ்க்கை துணை இழந்தவர்களும் இன்று எதிர்பார்த்த சில திருமணம் போன்ற சுப நிகழ்வுக்காக பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் திருமணம் சார்ந்து 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலர் அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும். இன்னைக்கு ஏதாவது ஒரு முடிந்தளவு யாத்திரக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கும் நீங்கள் உதவி செய்தீர்களானால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பேசுவதும் அவசியமாகிறது. மேலும் இன்று உங்களுடைய பேச்சுக்களில் தவறாக புரிந்து கொண்டு சில தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை நீங்க எதுவும் பேசும்போது கொஞ்சம் கோபமாக பேசாமல் தன்மையாக பேசுவதும் அன்பான வார்த்தைகளை பேசுவதும் மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் ஏதாவது கோபமா பேசுறீங்கன்னா அதை சார்ந்து தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் நண்பர்கள் மூலம் சிலருக்கு வீண் விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்த அளவு கூடா நட்பை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. ஏதாவது டூர் போற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத விவாதங்களையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் பேசுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா குடும்பத்தில் சிறு பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் ஏதாவது கருவுற்ற பெண்கள், வயதில் முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதை தாரையில். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்வதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது தொழில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் அரசு சார்ந்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் வெற்றி உறுதியாகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது ஒரு சமையல் கான்ட்ராக்ட் ஏதாவது விண்ணப்பித்தீர்கள்னால் அது கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஒரு நல்ல தகவல்களும் அதை சார்ந்து வளைகாப்பு போன்ற சில நல்ல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் கேது பகவான் சென்றிருப்பதாலும் இன்று தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழில் லாபங்கள் வந்தாலும் இருந்தாலும் வரவுக்கு தகுந்த செலவினங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. தொழில் சார்ந்து சிலர் ஏதாவது சிறு தொகை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இருந்தாலும் கடன் வாங்கும் போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு கடன் வாங்காமல் எந்த ஒரு வேலை செய்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது. மேலும் ஏதாவது தொலைதூரத்தில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை சார்ந்து மனதில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு.
சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்த அளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அவர்கள் மூலம் சிறு பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை கூட வேலை பார்க்கும் நண்பர்களிடம் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்த அளவு கொஞ்சம் பாதுகாப்புடன் செல்வதும் அவசியமாகிறது. அப்படி தெரியாத இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை என்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த பிரத்யோக தாரை. பிரத்யோக தாரையை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது அவசியமாகிறது. முடிந்த அளவு ஒருவர் பேசும் பேச்சுக்கு எதிர்வினையாக பேசாமல் இருப்பதும் அவசியமாகிறது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமதாரை. இந்த சேமதாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் ஒரு நலம் தரும் காரியமாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் இன்று ஒரு முக்கிய பிரமுகரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அவர்கள் சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சில இடர்பாடுகள் இருப்பவர்கள் இந்த சேமதாரையில் நீங்கள் பேசினீர்களானால் இந்த திருமணம் கைகூடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் நீங்கள் விரும்பிய இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் நண்பர்கள் மூலம் நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சேமதாரியில் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சகராசி நேர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதாலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இருப்பவர்கள் இன்று வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து சென்றீர்களானால் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த விருச்சகராசி நேயர்களுக்கு. மேலும் மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மூதாதையர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்த ஒரு சொத்துக்களில் இருந்து வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமையும். மேலும் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் பயணங்கள் மேற்கொள்வதும் அவசியமாகிறது. மேலும் பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வதும் அவசியமாகிறது. முடிந்த அளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. இந்த கனரக வாகனங்களை இயக்கும் போது கனரக இயந்திரத்தில் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இயக்குவதும் அவசியமாகிறது. மேலும் விவசாய கருவிகளை இயக்கும் போது விவசாயிகள் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இயக்குவதும் அவசியமாகிறது. இந்த டிராக்டர் டில்லர் போன்ற கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. விவசாயத்தில் எதிர்பார்த்த சில லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமையும் இந்த விபத்து தாரையில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது எந்த வேலை செய்தாலும் எந்த ஆயுதங்களை பயன்படுத்தினாலும் கொஞ்சம் சிறு காயங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்த அளவு கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நண்பர்களுடன் பழகும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவதும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது அஷ்டம திதியாகியால் இந்த விபத்து தாரையும் சேர்ந்து வருவதால் நண்பர்களை பகைவர்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். முடிந்த அளவு எந்த காரியங்களை செய்தாலும் இந்த விபத்து தாரையில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் சம்பாதியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று அமைகிறது. மேலும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் சார்ந்த அபிவிருத்தியக்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இன்று ஏற்ற நாளாக அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது வாடகை பணம் குத்தகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது.
பழைய கடன்கள் பழைய பாக்கிகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று வசூல் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். மேலும் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் கேது பகவான் செஞ்சிருப்பதாலும் கேது பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதாலும் நிலம் சார்ந்த வீடு சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தாயாரின் மூலம் சிறு ஏதாவது உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. தாயாரின் பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமையும். இந்த வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மதாரை. இந்த ஜென்மதாரையில் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்களும் தேவையில்லாத சில இடர்பாடுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். கேட்ட இடத்துல சில உதவி கிடைப்பதில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதையும் தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த ஜென்ம தாரையில். மேலும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சுப காரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் ஜென்ம தாரையில், அதாவது ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது நீங்க ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தீங்களா அது பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சிறு குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரையை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இன்று ஏதாவது நீங்கள் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளுக்கான நடைபெற்று வேண்டிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நற்பலன்களில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் ஏதாவது சிலருக்கு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை, அதை சார்ந்து சில வளைகாப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது பாதையில் நின்று போன வீட்டு வேலைகளை மராமத்து வேலைகளை முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். ஏதாவது வீடு நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு பேசிட்டு இருப்பீங்க, அந்த வீடு பேச்சுவார்த்தையில் சில இடர்பாடுகள் ரேட்டு படியாமல் இருக்கலாம். இந்த பிரத்யோக தாரையில் போய் நீங்க இந்த பரம மைத்திர தாரையில் போய் நீங்க பேசுனீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் ரேட்டு கட்டுப்படியாகி அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மைத்திர தாரை. இந்த மைத்திர தாரையில் முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய சில கடன் பிரச்சனைகள் இன்று சிறு உபதைகள் கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு சுப விரய செலவுகள் இருந்தால் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது ஏதாவது நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ அல்லது குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு டெபாசிட் பண்ணுவதோ செய்வது இன்று அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு யாத்திரக்காரர்கள் உங்களிடம் ஏதாவது உதவி கேட்டீர்களானால் கண்டிப்பாக அந்த உதவி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவும் இன்று அமையும். ஏதாவது ஒரு முதியோர் இல்லங்களுக்கும் கருணை இல்லங்களுக்கும் அன்னதானம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மைத்திர தாரையில். மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் சென்றிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து பாகியஸ்தானமான 9ஆம் இடத்தில்
கேது பகவான் செஞ்சிருப்பதாலும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளுவதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இன்று அமைகிறது. தொலைதூர பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்தால் அதன் மூலம் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. மேலும் இந்த பயணங்கள் சார்ந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திடீர் லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது அவசியமாகிறது. முடிந்தளவு நீங்கள் பேசும் பேச்சுக்களை அனைத்தையும் டென்ஷன் இல்லாம ஒரு அன்பான மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது. வெளிவட்டாரங்களை பொறுத்தவரை யாரிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவதும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த வதை தாரையில் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் இன்று அவசியமாகிறது இந்த வதை தாரையில். அப்படி நீங்க பேசுறீங்கன்னா தேவையில்லாத கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மூணாவது நபர்கள் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தில் ஏதாவது கருவுற்ற பெண்களும் அல்லது வயதில் முதிர்ந்தவர்களும் இருந்தார்கள், உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக சொந்தமா மருத்துவம் பார்க்காம மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களான அதுவே இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். இந்த பிஜி படிக்கும் மாணவர்கள், அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது புதிய டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். நீண்ட நாட்களாக முன்பு ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒப்பந்தங்களில் வேலை பார்த்து அதன் மூலம் ஏதாவது ஒரு பில் செட்டில்மெண்ட் பில் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அந்த பில் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. அரசு உதவித்தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். அரசு சார்ந்து ஏதாவது கவுன்சிலிங், புதிய இன்டர்வியூ அல்லது ஒரு இடமாற்றங்கள் சார்ந்து நீங்கள் இன்று விண்ணப்பித்தீர்களானால் எதிர்பார்த்த சில நற்காரியங்கள் நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. குடும்பத்தில் ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக என்று கருதப்படுவதால் இந்த பரிகாரங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகத்தாரையில். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் கேது பகவான் செஞ்சிருப்பதாலும் கேது பகவான் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதாலும் கொஞ்சம் எந்த குடும்பத்தில் சிறு விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. குடும்பத்தில் பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களையும் குறைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது. குடும்ப நலன் கருதி சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் வெளியூர் வெளிநாடு சார்ந்து வர வேண்டிய பண வரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் முடிந்தளவு வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் மூலம் மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். முடிந்தளவு இன்று ஒரு தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அதுவே இன்று உங்களுக்கு ஒரு தீமையில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அவர்கள் மூலம் இன்று பொருள் இழப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது இந்த பிரத்யோக தாரையில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த பிரத்யோக தாரையில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பிரத்யோக தாரையில் நீங்க போய் பேசுனீங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது முக்கிய நபரை இன்று சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் தள்ளிக்கொண்டே போயிருப்பவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதில் கையில் ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கிய கடனை கட்டினீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செஞ்சிருப்பதாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தில் கேது பகவான் செஞ்சிருப்பதாலும் மேலும் உங்கள் ராசியிலேயே ராகு சுக்கிரன் சூரியன் புதன் இருப்பதாலும் இன்று தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இன்று உங்களுடைய பார்ட்னர் மூலம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த சில லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகிறது. கூட்டு தொழில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று உருவாகும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் பாதுகாப்புடனும் பயணங்கள் மேற்கொள்வது அவசியமாகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்கள் மேற்கொள்வதும் அவசியமாகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வண்டியில போகும்போது கூட டூ வீலர்ல போகும்போது கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமாகிறது. சில முன்னாடி நீங்க போயிட்டே இருப்பீங்க, லெப்ட்ல சிக்னல் போட்டு ரைட்ல போவாங்க, ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல போவாங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை இடிக்கிறதுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இந்த வண்டி டூ வீலர் ஓட்டும் போது கொஞ்சம் நிதானத்துடன் ஓட்டுவதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு சில விவசாய கருவிகள் மூலம் சில விரைய செலவுகள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரியாணிகள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த விபத்து தாரையில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது பாதுகாப்பு நலன் கருதி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் முடிந்த அளவு எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் சம்பாதியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு தன வரவு இன்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இந்த சம்பத்து தாரை. மேலும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் பேச்சுவார்த்தையில் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அதை சார்ந்து சுப விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இன்று உருவாகும். இன்று புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய தொழில் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பாத்தியத்தை சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வருமானத்திற்கு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. நீண்ட நாட்களாக வாடகை பணம் குத்தகை பணம் பழைய பாக்கிகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று வசூலாவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சம்பத்து தாரையில். நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதிகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.